வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நம்ம எப்போவுமே பால் பாயாசமே பண்ணி போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அவல் பாயாசம் நல்ல ஹெல்த்தியான, அதுவும் சர்க்கரை சேர்க்கலை, வெல்லம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக நான் பண்ணியிருக்கேன். இதோடைய அளவுகள்லாம் நான் இந்த பாயாசம் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், திருகின வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதில் அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு கரைச்சிக்கணும். பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, கொதிச்சாலுமே போதும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த ஜென்மாஷ்டமி அந்த டைமில் தான் செய்யணும்னு அப்படின்னு கிடையாது, இது சாதாரண நேரத்துலையும் செய்யலாம். இப்போ சஷ்டி விரதம் முருகருக்கு இருப்பாங்க, இந்த பிரசாதமாக இதை கூட செஞ்சு நீங்கள் முருகருக்கு பிரசாதம் படைக்கலாம். இப்போ 1 கப்பு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவளுடைய பெனிஃபிட் உங்களுக்கு என்ன அப்படின்றத நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே இது தெரியும். இதை நல்லா வறுக்கணும். அந்த நல்லா பொரியற அளவுக்கு, அந்த ஒயிட் கலரில் அந்த நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இந்த அவலை நல்லா வறுக்கணும். இந்த முந்திரியை போட்டுட்டு, முந்திரி லைட்டாக செவந்த உடனே இந்த அவல் போட்டு கொஞ்சம் வறுக்கணும். முந்திரி ஒரு 10 முந்திரி இருந்தால் கூட போதும். இது பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் பால், நான் ஏற்கனவே பாலை சூடு பண்ணி நான் வச்சுருக்கேன். ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1/2 லிட்டர் பால் நான் விட்டுருக்கேன். இந்த பால்லையே இது நல்லா வேகணும். அது எப்படி வேகணும்னா, இதை அமுத்தினா நல்லா நமக்கே தெரியும் இது வேகலை. இதை பாருங்கள், லப்பரியாக இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். நமக்கே தெரியும். இப்படி எடுத்து அமுத்தினா நல்லா சாஃப்டாக அப்படியே மசியணும், அந்த அளவுக்கு வேகணும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இதை பாருங்க, நல்லா வெந்துடுது. நல்லா வேகிற அளவுக்கு இந்த பால்லையே வேகணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வெள்ளை கரைச்சல் விடும்பொழுது இந்த பால் திரிஞ்சிடும், சூடாக இருந்தால் திரிஞ்சிடும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெதுன்னு ஆன உடனே இந்த வெள்ளை கரைச்சலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி தான் சேர்க்கணும். வெல்லம் வேண்டாம், எனக்கு சர்க்கரை தான் வேணுன்றவங்க சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம்தான். இது இப்போது ரெடி ஆகிடுது பாருங்கள், சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுது. இது எல்லா வித விசேஷங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரண நேரத்தில் பாயாசம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற டைமில், சில இதில் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கும், அந்த டைமில் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் கூட ஆகாது, 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.